கன்னிராசி என்பர்கள் ருணரோக சத்ருஸ்தானத்துல இருக்கக்கூடிய ராசி என்பர்கள் இந்த கன்னிராசி என்பர்கள். நில ராசியான இந்த கன்னி ராசி என்பவர்களுக்கு எப்போதுமே ரொம்ப டிராவல் பண்றது அதிகப்படியாக பிடிக்கும். எல்லா இடத்துக்கும் எல்லா ஊருக்கும் நம்ம சுற்றுப்பயணம் செய்யணும் அப்படின்ற ஒரு ஆசை, ஒரு ஆவல், ஒரு அதிகமான ஒரு ஆர்வம் இருக்கக்கூடிய ஒரு நபர்கள் இந்த கன்னி ராசி என்பவர்கள். இந்த டிராவல், இந்த டூர் போறதுக்கு, இந்த சுற்றுப்பயணம் மேற்கொள்றதுக்கெல்லாம் அதிகப்படியாக கிரெடிட் கார்டு சம்பந்தப்பட்ட சில விஷயங்களை இவர்கள் விருப்பமாக தேர்ந்தெடுக்கக்கூடியவர்கள் இந்த கன்னி ராசி என்பர்கள். அந்த கிரெடிட் கார்டை வச்சுட்டு நம்ம எல்லா இடத்துக்கும் சுத்தி வந்துடணும் அப்படின்ற மாதிரியான ஒரு ஆசை இருக்கும். ஆனா அந்த கிரெடிட் கார்டே இவர்களுக்கு பெரிய வலையை விரிச்சிருக்கும். அதாவது கடன் சம்பந்தப்பட்ட சில வலையை இந்த கிரெடிட் கார்டுன்ற ஒரு நோயினே சொல்லலாம். இந்த கன்னி ராசி என்பர்களுக்கு எதையாவது செஞ்சுட்டு கடைசி நேரத்துல அப்படியே என்ன சொல்றது, என்ன செய்யறதுன்னே தெரியாம முழிக்கக்கூடியவர்கள் இந்த கன்னி ராசி என்பர்கள். ஒரு இடத்துல ஆசைகள் அதிகப்படியாக இருந்தாலும் அந்த ஆசைகளுக்கு உண்டான ஒரு வருமான தேடல்கள், அதை தாண்டி அந்த கடன் தேடல்கள் தான் அதிகப்படியாக இருக்கக்கூடிய ஒரு நபர்கள். எந்த விஷயத்த செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்டாலும் உடனே போய் யார்கிட்டயாவது போய் ஒரு கடனை வாங்கிட்டு வந்துடுறது, இதுதான் இவர்கள் முதல்ல செய்யக்கூடிய விஷயம். அதுக்கப்புறம் தான் நம்ம அந்த மாச சம்பளத்துல இருந்து எடுக்கணும். அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம ரொம்ப ஒரு பட்ஜெட் வச்சு நம்மளுடைய வாழ்க்கையை நடத்தணும். இந்த மாதிரியான எண்ணம்லாம் முதல்ல வரவே வராது. இந்த கடன் வாங்கி அதுல அவமானப்பட்டு ஒரு அசிங்கப்பட்டு நம்ம இதெல்லாம் தப்பு செஞ்சுட்டோமே அப்படின்ற மாதிரியாக அந்த தவறுகளை செய்த பிறகு உணரக்கூடிய ஒரு ராசி என்பர்கள் இந்த கன்னி ராசி என்பர்கள். இந்த கன்னி ராசி என்பர்கள் பெரும்பாலும் பாத்தீங்கன்னா ரொம்ப ஜாலியான பர்சன்ஸ். எல்லார்கிட்டையுமே ரொம்ப சிரித்து மகிழ்ந்து பழகக்கூடியவர்கள் இந்த கன்னி ராசி என்பவர்கள். இவர்கள் இருக்கக்கூடிய இடம் பாத்தீங்கன்னா எப்போதுமே ரொம்ப சவுண்ட் அதிகமாக இருக்கும். அதாவது ஏதாவது ஒண்ணு பேசிக்கிட்டே இருப்பாங்க. எல்லாரையுமே மகிழ வச்சுட்டு தன்னை சார்ந்து இருப்பவர்கள் எப்போதுமே மகிழ்ச்சியோட இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த கன்னிராசி என்பவர்கள். இப்போதைக்கு இவர்களினுடைய நிலை அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய கடன் பிரச்சனைகள்னால மாட்டிட்டு இருக்கிறாங்க. அந்த கடனை எப்படி நான் முதல்லயே சொன்ன மாதிரி எப்படி தீர்க்க போறேன் அப்படின்றது தெரியாது. கடன் வாங்கினதுக்கு அப்புறம் வேலை காலி ஆயிடுச்சு. அந்த வேலை இழப்புகள்னால பொருளாதாரம் பாதிக்கப்பட்டுடுச்சு. அந்த பொருளாதார இழப்புகள்னால குடும்பத்துல கணவன் மனைவி பிரச்சனைகள், அடுத்து அந்த குடும்பத்துல கணவன் மனைவி பிரச்சனைகள்னால இவர்களை சார்ந்து இருப்பவர்கள் அம்மா அப்பா மாமனார் மாமியார் அடுத்து உடன் பிறந்தவர்கள் இவர்களோட எல்லாம் எப்போதுமே ஒரு பகையோடு பழகக்கூடிய ஒரு அமைப்பு வந்துருச்சு. எப்போதுமே ஒரு எதிரிகளை பார்க்கக்கூடிய ஒரு பார்வையில தான் இவர்கள் குடும்பத்தார்கள் இந்த கன்னி ராசி என்பர்களை பார்க்காங்க. எப்போதுமே அந்த கன்னி ராசி என்பர்களை பார்க்கும்போது இந்த குடும்பத்தார்கள் தன்னுடைய எதிரி வர்ற மாதிரியே பாவித்துதான் அவர்களை ஹேண்டில் பண்ணுவாங்க. இது எல்லாத்தையுமே பார்த்து கொண்டு சகித்து கொண்டு வாழக்கூடிய ஒரு சூழ்நிலையில இருக்கக்கூடிய இந்த கன்னிராசி என்பர்களுக்கு இந்த பராபவ வருடத்துல ஒரு மேக்சிமம் ஆஃப் ஒரு ரிலாக்ஸேஷன் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். மேக்சிமம் அப்படின்னு ஒரு பர்சன்டேஜ்ல நம்ம கொடுத்தோம் அப்படின்னா 75% இவர்கள் ஒரு திருப்திகரமான ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது இருக்கு. ஆனா 5ஆம் இடத்துல ராகு பகவான் வராரு. அதனால இந்த இடத்துல நீங்க முக்கியமா கவனிக்க வேண்டிய ஒரு நேரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா காதல் போன்ற விஷயங்கள்ல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ரொம்ப நீங்க நம்ம கூட பழகினவங்க தானே, நம்ம அவங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணலாம் அப்படின்னு நீங்க நினைச்சு போய் ப்ரப்போஸ் பண்ணீங்க அப்படின்னா அது வழக்குகளை கொண்டு போய் விட்டுரும். எந்த அளவுக்கு நீங்க பிரச்சனையே இல்லாம இருந்தீங்களோ அந்த அளவுக்கு அது பிரச்சனையாக உருமாறக்கூடிய ஒரு அமைப்பை தான் இந்த காதல் போன்ற விவகாரங்கள் கொடுக்கும். அதே மாதிரி வேலையை விடணும்னு நினைக்கும் போது அங்க ஏதாவது ஒரு சட்ட சிக்கல்ல மாட்டிக்கக்கூடிய ஒரு தருணம் அப்படின்றது இந்த கன்னி ராசி என்பர்களுக்கு முழுமையாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணம். அந்த 5ஆம் இடத்துல வரக்கூடிய ராகு பகவான் இந்த மாதிரியான சில பிரச்சனைகளை எல்லாம் கொடுப்பாரு. அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல ராகு வர்றதுனால அந்த பூர்வீக சொத்துக்கள் எல்லாம் நீங்க கைப்பற்றணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா பெரிய பெரிய சண்டை வரும். அந்த சண்டையெல்லாம் நீங்க இதுக்கு முன்னாடி பார்த்திருக்கவே மாட்டீங்க. நம்மளுடைய உறவினர்களா நம்மளுடைய உடன் பிறந்தவர்களா இந்த மாதிரியாக பிஹேவ் பண்றாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு அந்த 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த ராகு பகவான் பூர்வீக சொத்துக்கள்ல மிகப்பெரிய ஒரு நெருக்கடிகளை கொடுக்க
கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்புல இருக்கு. அடுத்து 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த கண்டக சனி அப்படின்றது ஒரு சோம்பேறித்தனத்தை அதிகப்படியா கொடுக்கும். நான் இந்த இடத்துலயே உட்கார்ந்து எல்லா விஷயத்தையும் செஞ்சு முடிச்சிருவேன் அப்படின்ற மாதிரியாக ஒரு விடாப்பிடியான ஒரு சோம்பேறித்தனம் அப்படின்றது இந்த 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த கண்டக சனி கொடுக்கும். அதுக்கு எல்லாத்துக்குமே மிகுந்த ஒரு உடற்பயிற்சி அப்படின்றது இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கும். அடுத்து களத்திரஸ்தானத்திலயும் அந்த சனி பகவான் இருக்கிறதுனால வரன் தேடக்கூடிய முயற்சிகள்ல ரொம்ப ஸ்லோ டவுனா ஆகக்கூடிய ஒரு தருணம். இந்த பராபவ வருடத்துல பாத்தீங்கன்னா இவர்களுக்கு திருமணம் செய்யறதுக்கே ஒரு விருப்பம் இருக்காது. திருமணம் தானே, பாத்துக்கலாம், மெதுவா பாத்துக்கலாம், ஒன்னும் அவசரப்பட வேண்டாம், நான் ரொம்ப சிங்கிளாவே நல்ல மகிழ்ச்சியோட இருக்கிறேன், இன்னும் எனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனையை கொடுத்துருக்கிறதுக்கு யாரும் முயற்சி பண்ண வேண்டாம் அப்படின்னு ரொம்ப ஓப்பனா பேசக்கூடிய ஒரு அமைப்பு தான் இந்த பராபவ வருடத்துல இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு திருமணம் சார்ந்த விஷயத்துல மிகப்பெரிய ஒரு ஸ்லோவா ஆகிறதுக்கு உண்டான ஒரு அமைப்புகள் இருக்கு. ஏற்கனவே திருமணம் ஆனவர்களுக்கு கணவன் மனைவி பிரச்சனை அப்படின்றது ஒரு என்ன சொல்றது, ஒரு சைலண்ட் வாரா இருக்கும். மனசுக்குள்ளேயே சண்டை போடுவாங்க. நீ இப்படி இருக்கிற, நான் இப்படி இருக்கிறேன், நான் இதை செய்ய மாட்டேன், அது செய்ய மாட்டேன் அப்படின்ற மாதிரியாக ஒரு சைலண்டாவே சில இடத்துல பிரச்சனைகள் அதிகப்படியாக உருவாகக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கு. அதனால அந்த கணவன் மனைவி விஷயத்துல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். உங்களுடைய அந்யோன்யம், உங்களுடைய பாசத்திற்கு சில பாதிப்பு வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். எவ்வளவுக்கு எவ்வளவு ரொம்ப டிரான்ஸ்பரண்டா கணவன் மனைவி 2 பேரும் இருந்தாங்களோ அந்த டிரான்ஸ்பரண்ட்ல சில திரைகள் வருவதற்குண்டான ஒரு அமைப்பு இருக்கு. அதனால கொஞ்சம் விட்டு கொடுத்து போகக்கூடிய ஒரு மனப்பான்மையை உருவாக்கிக்கோங்க. ஒரு சின்னதா ஒரு தற்காலிகமான ஒரு சூழ்நிலை தான் இது. இது நிரந்தரமான ஒரு சூழ்நிலை இல்லை. இந்த தற்காலிக சூழ்நிலையில தான் சில விட்டு கொடுத்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலையை நம்ம உருவாக்கிக்கிட்டோம் அப்படின்னா இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு மேலும் மேலும் பிரச்சனைகள் வராமல் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். ஏன்னா இந்த இடத்துல பராபவ வருடத்துல நான் ஃபர்ஸ்ட் சொன்ன விஷயங்கள்ல பாத்தீங்கன்னா மிக்ஸ்டு ஒரு ப்ரெடிக்ஷன்ஸா இருக்கும். ஒரு நல்லதும் நடக்கும், ஒரு கெட்டதும் நடக்கும் அப்படின்ற மாதிரியாக இருக்கும். இப்போ நம்ம சொல்லக்கூடிய பலன்கள்ல ஏன் நீங்க இவ்வளவு இந்த இடத்துல கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படின்றது சொல்றேன் அப்படின்னா உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயத்துல நிறைய வளர்ச்சிகள் இருக்கு இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு. ஏன்னா தொழில்ல நிறைய வாய்ப்புகள் வரப்போகுது, எக்ஸ்போர்ட் சம்பந்தப்பட்ட வாய்ப்புகள் வரப்போகுது, தொழில்முறை ரீதியான கடன்களை அடைக்கிறதுக்கு உண்டான சில முயற்சிகளை நீங்க செய்ய போறீங்க. தொழிலே இல்லை அப்படின்னு சொல்றவங்களுக்கு கூட இந்த வருடத்துல தொழில் வாய்ப்புகள் கண்டிப்பாக வரும். நிறைய கன்னிராசி என்பவர்கள் வேலையை விட்டுட்டு கூட நீங்க தொழில் செய்வதற்குண்டான சில முயற்சிகளை பண்ணுவீங்க. நிறைய பேர் பாத்தீங்கன்னா பார்ட் டைம் ஜாபா இந்த தொழில் கூட செய்யறதுக்கு உண்டான ஒரு அமைப்புகள் இருக்கு. இதனால இந்த வருடத்துல தொழில்முறை ரீதியான சில வளர்ச்சிகள் இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு இருக்கிறதுனால அதுல ரொம்ப கவனம் செலுத்துறது அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கும். இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கோம். உங்களுடைய சுய ஜாதக பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க, ஏன்னா நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா அவங்களுடைய பர்சனல் லைஃப்ல விவாகரத்து போன்ற வழக்குகள், திருமணமே ஆக மாட்டேங்குது அப்படின்ற ஒரு பிரச்சனைகள், அடுத்து வேலையில ஒரு நிரந்தர தன்மை இல்லை அப்படின்ற ஒரு பிரச்சனைகள் எல்லாம் இருக்கும். இவர்கள் எல்லாருமே உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்கணும் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும், நியூமராலஜி படி பெயர் வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புங்க. அதற்குண்டான விவரங்கள் தெரிய வரும். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.